பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இதயா நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செங்கோட்டையன் நீக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், நீக்கினால் நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னார். இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் வேதனை அடைகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்க மாட்டார் அப்படி என்கின்ற அதீத நம்பிக்கையில் செங்கோட்டையன் அப்படி பதிலளித்தாரா, இல்லை இன்று நீக்கியதற்கு பின்னர் இன்னும் தொடருவேன், உரிமை கோருவேன், அடிப்படை விதிகளில் இருந்து என்னை நீக்க முடியுமா இல்லையா என்பதை வழக்கறிஞர்களுடன் ஆலோசிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சட்ட போராட்டத்தை செங்கோட்டையன் தொடங்குவாரா? வெரி ஃபஸ்ட்டு டேயே நான் சில நேர்காணலில் சொல்லியிருந்தேன், அவர் நீக்கப்படுவார் அப்படின்னு. என்னைக்கு அவர் கெடு விதிச்சேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமாக அவர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கவனித்து வருகிறவருக்கு, ஏன்னா அவர் நிச்சயமாக அந்த மாதிரி ஒருத்தர் கெடு விதிக்கிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டாருன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அவர் எம்எல்ஏ பதவியில் இருந்தாருங்கிறதுனால தான் அவரை கட்சியை விட்டு நீக்காமல் இருந்தார். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படல வேணாம், அவர் அப்பயே கட்சியை விட்டு நீக்குவாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் பொறுப்புகள்லேருந்து மட்டும் விடுவிச்சு விட்டுட்டு அவரை கட்சியிலேருந்து நீக்காமல் விட்டுட்டார். அதுக்கு காரணம் இவருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். சமயத்தில் ஒரு 1 இயர் இருக்குது, இந்த 1 வருடமும் அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏயாக செயல்பட விடாமல் அவர் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். நம்ம கொறடா சொல்கிறதே அவர் கேட்டு நடக்கணும், இல்லைன்னா பதவி பறி போயிடும் அப்படின்ற ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் அவரை கட்சியை விட்டு நீக்காமல் இருந்தார் அப்படின்னு நான் கணித்தேன். ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி போய் தேவர் குரு பூஜையில் சந்தித்து அவருடைய காரில் ஏறி போகிற அளவுக்கு போன பிறகு இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது, இனிமேல் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த நெருக்கடி கூட அவருக்கு தேவையில்லை, ஃப்ரீ பண்ணிடுவோம், கட்சியை விட்டு நீக்கிடுவோம், அப்போ தான் மற்றவங்களுக்கு இந்த பயம் இருக்கும், இதை நோக்கி அடுத்தவர்கள் செல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் இதை பண்ணியிருக்காரு. இதை எடப்பாடி செய்ய மாட்டார்னு யாராவது நினச்சிருந்தா தான் அது தவறான ஒரு இதாக இருக்குது. இல்லை, ஒருவேளை செங்கோட்டையன் இந்த முறை நமக்கு எம்எல்ஏ சீட்டு எடப்பாடி கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதனால் நம்ம கட்சியிலிருந்து தானாக விலகுவதற்கு பதிலாக அவரே நம்மளை நீக்கட்டும், அதை வைத்து ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு செங்கோட்டையன் நினைத்து அதன்படி தான் ஓபிஎஸ் காரில் பயணிப்பது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தானே இருக்குது. என்ன ஆயிடுச்சு, அவர் கெடு விதித்தார், அந்த கெடு அவர் அதை பற்றி கவலையப்படலை ஒரு இபிஎஸ். அதற்கப்புறம் நான் கெடு விதிக்கலை, நான் 10 நாளைக்குள்ளேன்னு சொன்னேன், அதை இனிஷியேட் பண்ணணுன்னு தான் சொன்னேன், அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை மாற்றினார். ஏன்னா அந்த 10 நாளில் அவர் செய்யலை. அப்போ இவர் அதுக்கு பிறகு போர்க்குணத்தோடு இவரும் நடக்கலை, இவர் அமைதியாக தான் போயிட்டார். ஏன்னா இவருக்கு வழி இல்லை, இவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எல்லோரும், இவர் பெரிய போராளி இல்லை, இவர் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவர், ரிபல் மாதிரி போகக்கூடிய குணாதிசயம் அவருக்கு கிடையாது அப்படின்னு அவருடைய பழகின எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணம் கொண்டு புரட்சி செய்யக்கூடிய கேரக்டர் இல்லை அப்படின்னு முன்னாடி போச்சு. எல்லாருக்கும் இப்படி தெரியும் போது 53 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் இருந்தவன், எம்ஜிஆர் காலத்தில் தொடக்க காலத்தில் இருந்தவன், 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்திலேயே, நீங்கள் 89 தான் கட்சிக்கே வந்தீங்க அப்படின்னு செங்கோட்டையன் பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு வலுவான பின்னணி இயக்கத்தில் ஒரு ஃபாலோவர்ஸ் இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை, அது இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அவர் கூட போனவங்களே திரும்ப பல்ட்டி அடித்து வந்துட்டாங்கல்ல. அவர் கூட நாள் போனவங்க அதுக்கப்புறம் பிறகு அவருடைய பொறுப்புலேருந்து எடுக்கப்பட்டவங்க அவர் எல்லாம் கலந்து வந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு தனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை வளர்த்துக்கல மீன்ஸ் அவர் அதை நோக்கி போகலை. அந்த மாதிரி தனக்கு பின்னாடி தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும், அது கட்சியை தாண்டி இருக்கணும், நம்ம கட்சியை விட்டு விளங்கினா கூட நம்ம கூட வரணும் அப்படின்ற எண்ணம் அளவுக்கு தன் சார்ந்து தன்னே ஹீரோவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆட்களை உருவாக்கலை. கட்சிக்காரங்களை உருவாக்கியிருக்காரு, அவங்களுக்கு சில பொறுப்புகள் வாங்கி கொடுத்துருக்காரே தவிர தன்னுடைய விசுவாசி இவர் வெளியே போனால் இவரை நம்பி 1,00,000 பேர் வெளியே போயிடுவான்ற மாதிரியான ஒரு இதை அவர் உருவாக்கலை. அதாவது தொகுதியை கூட அவர் இன்னும் சொல்லப்போனால், இப்போ நீங்கள் போய் அவர் இப்போ இந்த அதிமுகவில் இல்லாமல் போய் அங்கே அந்த தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டால் அவர் தோற்று போவார் என்பது தான் அங்குள்ள கள நிலவரமாக இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு அவ்வளோதான் ஆதரவா? அதான் சொல்கிறேன், அது அதிமுக கலந்த ஆதரவு தான், வெறும் தான் சொல்கிறேன், வெறும் செங்கோட்டையனுக்கான ஆதரவு இல்லை. அது இப்போ எடப்பாடியை எதிர்க்கணும் ஒரு வலிமையாக 53 ஆண்டுகள் கட்சியில் தன்னுடைய ஆதிக்கம் ஆளுமை அப்படிலாம் செங்கோட்டையன் நினைத்தால், எடப்பாடியை எதிர்த்து நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டுவோம், இப்போ ஜே அணி இருந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய சவாலாக அப்படி செங்கோட்டையன் போய் நிற்கிறதுக்கான முயற்சி நடக்குமா? இல்லை, அவர் என்ன செஞ்சுருக்கணும்னா, அவர் அந்த அதிமுகவில் இருக்கும்போதே அவர் அதற்கான தயாரிப்புகளை செஞ்சுருக்கணும். அவர் பல ஆதரவாளர்களை கூட்டிருக்கணும், இது ஜெயிக்காதுங்க, இதுக்கு மேலே நம்ம இதோடு இருக்கிறது வேஸ்ட்டு, அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பலப்படுத்தினா தான் இந்த கட்சி வளரும், நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா அந்த கட்சி கொஞ்சம் அழிஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும், கரைஞ்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத
அவர் ஒரு பல அதிமுக நிர்வாகிகளுடைய ஒரு சீனியர். இவர் சொன்னால் கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த மனநிலையில் பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே வர தயங்குறாங்களே தவிர, இந்த மாதிரி இவர் அடுத்தவங்களையும் கட்சியை விட்டு நீக்கிடுவார், நம்ம இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டுருவோம், அட்லீஸ்ட் இப்போ ஒரு அந்த அதிமுகன்ற கட்சியில் நம்ம இருக்கோம், நம்மளையும் தூக்கி வெளியே போட்டாங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர் அப்படி பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. அந்த வெளியே இருந்தாலும் ஓபிஎஸை நம்பி வந்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு இருக்காங்க. அதனால் அப்படி நிறையா பேர் வந்து வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போகிறதுக்கு சிரமப்படுறதுக்கு ஒரு தனக்கு அரசியல் இடம் ஒரு கிடைக்காம தத்தளிக்கிற சூழ்நிலை இருக்குது. அதில் நம்ம போய் சிக்கிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் ஒரு சீனியர் என்ன செஞ்சுருக்கணும்னா, எல்லாரையும் கூடி பேசி ஒரு கூட்டத்தை கையில் வச்சுருந்தாருன்னா இவ்வளோ துணிச்சலான முடிவை இபிஎஸ்ஆல் எடுக்க முடியாமல் போயிருக்கும். இவர் வெளியே போனாருன்னா இவரோட சேர்ந்து ஒரு 20 நிர்வாகிகள் போயிடுவாங்க, கொங்கு மண்டலமே டேமேஜ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை அவருக்கு உண்டாக்கியிருந்தால் பரவாயில்ல. இவர் அதை பண்ணக்கூடிய ஆள் இல்லை, பண்ணவும் இல்லை. அங்கே ஏற்கனவே இவருக்கு போட்டியாக ஆளை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. கேசி கருப்பண்ணா அவர் வளர்க்குறாரு அப்படின்றதான் இவருக்கு கோபமும் கூட. நீங்கள் சொன்ன மாதிரி தனக்கே சீட்டு தருவாரா இல்லையான்ற எண்ணம்லாம் அச்சம்லாம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ அவரை பயமுறுத்துகிற அளவுக்கு செயல்படாது இவருடைய குறைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், அதாவது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் மூத்த உறுப்பினரை நீக்குகிறார் அப்படின்னா அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? செங்கோட்டையன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான், என்னை நீக்கிறதுக்கான அதிகாரமே அவருக்கு இல்லை அப்படின்றாரு. A1 அக்யூஸ்டு அப்படின்றாரு கொடநாடு விவகாரத்தில். இந்த மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டை எடப்பாடி மேலே வச்சுட்டு இனிமே கட்சியில் நான் நீடிக்க விரும்புகிறேன், சட்ட போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்லான்ற எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும்? ஆனால் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் திமுக மேடையில் வந்து இருந்தார், அப்பயே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு, துரோகின்றது அப்படின்னு. இவங்க வழக்கமான கட்சியில் அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அம்மா காலத்திலே இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதிமுகவில் ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் மீது நடவடிக்கைகள் இருக்கும். அப்படி பார்த்தாக்க கட்சியில் இருக்கிறவங்களில் யாரையும் பெரும்பாலும் தொடர்ச்சியாக நாங்கள் கட்சியிலிருந்து நடவடிக்கைக்கு உள்ளாகாத ஆள் அப்படின்னு நிர்வாகிகளில் பெரும்பாலும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நடவடிக்கை இல்லைன்னா கூட பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க கொஞ்ச காலம், சிறிது காலம், அப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். இதையெல்லாம் மாறி மாறி பேசிக்கிறதுனால என்ன அரசியல் நடந்துடும்? இல்லை அதிமுகக்குள்ளே நான் எடுத்த நடவடிக்கை நியாயமானது அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரா? ஏன்னா அவர் வந்து ஒரு சீனியர் எம்ஜிஆர் காலத்து ஆள் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் எடுபடும் நினைக்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக வந்து அண்ணாமலைக்கு மாதிரி தலைவர்களுக்கே அவர் பதில் சொல்ல மாட்டார் நேரடியாக. ஒரு உதயகுமார், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, இப்படியா கடம்பூர் ராஜு, இப்படி ஆளுகள் அனுப்பி தான் அவர் பதில் சொல்லுவார். பழைய எம்எல்ஏக்கள் யாரையாவது அந்த மாதிரி விட்டு தான் பண்ண சொல்லுவார். பட் இவரே நேரடியாக, ஏன்னா 2 விஷயம். ஒன்று கொங்கு மண்டலத்தில் அதிமுக வந்து பலவீனப்படக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம். செங்கோட்டையின் மூலமாக ஆயிடக்கூடாது, அது ஜாதி ரீதியாகவும் ஆயிடக்கூடாது கவுண்டர் சமுதாயத்தில், அந்த மாதிரி எண்ணமும் ஒன்று இருக்கலாம். இன்னொன்று வந்து அவர் ஒரு சீனியரு, முக்கியமான ஆள், அவருடைய பேச்சு எடுபட்டுருமோன்ற பதட்டமும் அவருக்கு இருக்கலாம். ஏன்னா அதனால தான் அவரே நேரடியாக அதுக்கு பதில் சொல்ல வர்றார். இல்லாட்டி அவர் இவருடைய கேரக்டர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை உதாசீனப்படுத்திட்டு யாராவது ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிறவரை வச்சு பதில் சொல்ல வைக்கிறது தான் அவருடைய வழக்கமான கேரக்டர். ஆனால் இதில் அவர் மாறுபட்டு அவரே நேரடியாக ப்ரெஸ்ஸை சந்தித்து இந்த குற்றச்சாட்டுக்களை சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அவர் செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியத்துவமோ ஒரு அச்சமோ இருந்து தான் அந்த பதில் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அதிமுகவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதா வந்து ஒரு இஷ்டத்துக்கு ஒருத்தரை நீக்குவார், திரும்ப உள்ளே சேர்த்துக்குவாருன்றது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் ஜெயலலிதா அவர்களால் தூக்கி எறியப்பட்டு மந்திரி பதவியிலேருந்து இல்லாத ஒருத்தரை வந்த பிறகு பிற சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. அப்படி இருக்கும்போது இவரை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்றது அப்பயுமே இதே மரியாதையும் அச்சத்தையும் அவர் மேலே வச்சுருந்துருக்காரு எடப்பாடின்றது தான் காட்டுது. ஏன்னா அவரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அம்மாவால் நிராகரிக்கப்பட்டவரும் சேர்க்கல, எங்கே நாங்கள் இப்படியே இருக்கிறத இப்படியே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க, யாராவது ஒருத்தர் சேர்த்தா இது பெரிய குழப்பம் வந்துடும், உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள், அங்கே கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறோம், உங்களுக்கு ஏதாவது தேர்தல் நிதி செலவுகள் வேணும் உங்களை சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது ஒரு அமைச்சரை அசைன் பண்ணி விட்டுறோம், உங்களை கட்சி செலவுகளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவரை பேசி கூல் பண்ணியிருக்க கூட முடியும். ஏன்னா அவர் போராளி இல்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஆனாலும் அதை மீறி அவருக்கு மந்திரி பதவி கொடுத்ததே வந்து அவர் ஒரு சீனியர், அவரை நம்ம பகச்சிக்க வேணாம், அவர் நமக்கு எதிராக ஒருத்தர் வளர்த்து விட வேணாம் அப்படின்ற ஒரு அச்சம் உள்ளுக்குள்ளே இருந்தனால தான். அது போக ஒரு மேலே மரியாதையும் இருந்திருக்கலாம், சீனியர் தனக்கு முன்னாடி இருந்தவர் அப்படின்ற மரியாதையும் அதனால தான் கொடுத்தாரு. அதை வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் அவராக பார்த்து தான் கொடுத்தாரு, நான் ஒரு சீனியருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு. கொடுக்கணும்னு அவசியம் இல்லாத நேரத்தில் கூட கொடுத்தாரு. தனக்கு வந்த வாய்ப்பெல்லாம் நான் விட்டு கொடுத்துருக்கேன்னு செங்கோட்டையன் பேசுகிறேன். 2 முறை வந்த வாய்ப்பை நான் விட்டு கொடுத்தேன் கட்சிக்காக. விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்தது யார் தவறு?
விட்டு கொடுத்தது யார் தவறு? நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி தர்றேன் வாங்கன்னு கூப்பிட்றீங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னால் அதை உங்களுக்கு தியாகம் பண்ண மாதிரி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் வராது ஏன் தவறு? ஏன்னா அவருடைய தவறு. அவர் வந்திருக்கலாமே, வந்திருந்து இந்நேரம் எடப்பாடி அவர் வந்து வெளியேற்றிருக்கலாமே. அந்த வாய்ப்பை ஏன் தவற விட்டார்? நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நான் தியாகம் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இயலாமை தான் அங்கே. உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை, இதை கட்டி காக்கிற அளவுக்கு உள்ள பணபலம் இல்லை, துணிச்சல் இல்லை. இவ்வளோ பேரை கட்டி மேய்க்க முடியுமான்ற அச்சம் காரணமாக இருந்திருக்கும். இவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்களே, இதை நம்மளால் தர முடியுமான்ற அச்சமாக இருக்கும். நிச்சயம் அது அச்சத்தினால பலகீனமான நிலைமையில் தன் இயலாமை காரணமாக தான் அவர் வெளியே போனார். அவர் ஒன்றும் தியாகம் பண்ணிட்டு போகல, எனக்கு பதவி வேணான்னு சொல்லிட்டு போகல. அப்புறம் இன்னைக்கு பதவி போனவனுக்கு ஏன் அவ்வளோ கத்தணும்? அவர் பாட்டுக்கு ஒதுங்கி எனக்கு வயசாயிருச்சு, நான் ஓய்வு பெற்று விவசாயம் பார்த்துட்டு நான் பாட்டு அமைதியாக இருக்கேன்னு போகலாமே. இன்னமும் அந்த அதிகாரம் நான் போராடுவேன், சட்ட போராட்டம் நடத்துவேன் அப்படின்லாம் சொல்கிறாருன்னா, அப்போ இந்த கட்சியும் இந்த பதவியும் அவர் தேவைப்படுது. அன்னைக்கு அவர் வந்து வேணான்னு சொன்னார்னா அது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய காரணம், அவரோட இயலாமை. அதை வந்து தியாகம்னு சொல்லி அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவில் இருப்பவர்கள் வந்து செங்கோட்டையின் நீக்கம் அப்படின்றத ஒரு வரவேற்கக்கூடிய கொண்டாடக்கூடிய நிலைமையெல்லாம் சொல்கிறாங்க, ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்கன்னு. என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை சீட்டு செங்கோட்டையன் இருந்தால் வழக்கமாக செங்கோட்டையனுக்கு தான் அந்த சீட்டு போகும். இன்னைக்கு புதிதாக யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத அந்த முண்டி அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியினால அதுக்கு வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அந்த தொகுதியில் அவரே நிரந்தர வேட்பாளர் அதிமுகவில் இருக்கார். அப்போ அவரை சுற்றி இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த வளர்ச்சியே இருக்காது, அடுத்த கட்ட வளர்ச்சி. இவரை தாண்டினாதான் இருக்கும். அவர் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கார். அதனால் இன்னும் பல தேர்தல் அவர் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நீக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு வெடிப்போட்டு. 2வது, அவரால் அடக்கி வைக்கப்பட்டவர்கள், அவரால் வளர விடாமல் தடுக்கப்பட்டவர்கள், அவரால் வந்து பலன் பெறாதவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கேசி கருப்பண்ணனுக்கு சாதகமான ஆட்களாக இருப்பாங்க. அவருடைய தூண்டுதல் அங்கே இருக்கும். ஸோ அப்போ அப்படி மாதிரி இருக்கும்போது இல்லை, இப்போ அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமான அம்சம் இல்லை வளர்ச்சி. ஏன்னா அந்த இடத்துல செங்கோட்டையினால பலவீனம் அடைந்துடாது அப்படின்றது. அப்படி வந்து நீங்கள் அதே நேரத்தில் செங்கோட்டையினால பலனடைந்தவரும் இருப்பாங்கல்ல, அவங்க வருத்தப்படுறதுக்கும் அவங்க இல்லை கட்சிக்கு இதில் பாதகம் இருக்குமான்னு கேட்குறேன் நான். கட்சிக்கு பெரிய அளவில் பாதகம் இருக்காது. அந்த தொகுதியில் குறிப்பிட்ட அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு மட்டுமே கேட்குறேன் நான். அதான் சொல்கிறேன், அந்த தொகுதிக்கு மட்டுமே. இவர்னால் இப்போ இவர் நின்னாருன்னா ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தனியார் நின்று ஒரு 10,000 ஓட்டு வாங்குற 20,000 ஓட்டு வாங்குறாருன்னா அது நிச்சயமாக அதிமுக பாதகமாக இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல, ஏற்கனவே அதிமுகவுக்கு பாதகமாக தான் சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி நிலவரமே. விஜய் வரவுனால திமுக எதிர்ப்போட்டுகள் பிரிஞ்சு இருக்குது. அது இன்னும் கூடுதல் சபைக்கேடாக மாறும் அதிமுகவுக்கு. அதிமுகவை பொறுத்தளவில் என்னென்னா, நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்போது எல்லாரையும் அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்றது தான் பொதுவான சிந்தனை, அதுதான் யதார்த்தம். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், தோற்றாலும் பரவாயில்லை, கட்சியில் தன்னுடைய நிலைமை பலவீனமாகி கூடக்கூடாது, பிடி நம்மள்ட்ட தான் இருக்கணும், அதற்கு என்ன இழப்புகளையும் சந்திக்க தயார்ன்ற மனோபாவத்தில் இபிஎஸ் இருக்கார். நீங்கள் சொல்கிற பார்வையை பார்த்தா 2026 தேர்தல் அப்படி என்பது வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் போட்டியல்ல, அதிமுகவில் தன் தலைமைக்கான போட்டி, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிலை. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு வெற்றி முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அதுதான் அந்த அடையாளம். யார் எதிர்க்கிறீங்கன்னா எல்லாம் இந்த தடவை எதிர்த்துருங்க, நான் தோற்று கூட போயிடுறேன், கட்சி ஏன்ட்ட தான் இருக்கும், நான் தான் தலைமை, இதை நான் அடுத்த எலெக்ஷனோட திரும்ப தேத்தி கொண்டுக்கிறேன், ஏன் தலைமை கீழே தான். நீங்கள் இன்றைக்கி சாதாரண ஒரு சிறு கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வளர்ச்சியை பிடிக்க மாட்டேங்குது. நான் சின்ன கட்சின்னு எல்லா கட்சியுமே சொல்கிறேன். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறது, தனித்து போட்டியிடுறது, எல்லா கட்சியும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தன்னை தாண்டி பாமகவில் இவ்வளோ பெரிய சண்டை இருக்குது. சீமான் கட்சியிலேருந்து பல பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஆதவர்ஜன் நீக்கப்பட்டிருக்காரு. இது மாதிரி நீங்கள் கட்சியிலையும் எடுத்திங்கனாவே அதிருப்தியாளர்கள், தலைமைக்கு எதிரானவர்கள் அப்படின்றது இருக்கும். அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து அதிமுகலையும் இருக்கும். ஆனால் அங்கே எல்லாமே என்ன ஆகுது, அந்த தலைமை தான் அதை கையில் வச்சுருக்கு. சீமானை தவிர யாரும் அங்கே வேறு பொறுப்புக்கு வர முடியாது. தாண்டி அன்புமணியை தாண்டி வேறு யாரும் வர முடியாது. இப்போ அவங்க 2 அப்பா மகனாலும் அந்த பிரச்சனையாகுது. இல்லைன்னா அதை நேரம் புஷ்ஷுன்னு அமைங்கி போயிருக்கும் வேறு ஒரு தனிநபராக இருந்தால். அதே மாதிரி வேறு கட்சியிலும் எந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த கட்சியில் அந்த யார் கட்சியை உருவாக்கி வளர்த்தார்களோ அவர்களை மீறி யாருமே போக முடியாது. இங்கே என்ன பிரச்சனைனா, இவர் தலைமையில் இவர் உருவாக்காத கட்சி, அதனால் இன்னும் சலசலப்பு வந்துட்டு இருக்கு. இவர் என்ன நினைக்கிறார், இந்த கட்சி சிறிய கட்சியாக போனால் கூட அதில் தான் இருக்கணும், ஒற்றை தலைமையாக இருக்கணும், தன்னை மீறி அந்த ஜெயலலிதா பாணியிலே தானும் அது ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தலைவராக இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர, இது வெற்றியை நோக்கி போகாட்டியும் பரவாயில்லன்ற வார்த்தையை அவரே சொல்லிட்டார். அதனால் அவர் வந்து முதல்ல தலைமையை கிரிப்பாக பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் உறுதியாக இருக்கார். நாளைக்கு திமுக அடுத்த கட்டத்தில் கூட பலவீனப்படும், அப்போ கூட நம்ம அந்த வாய்ப்பை எடுத்துக்கலான்ற மனநிலை கூட அவர் வந்துருப்பார். ஏன்னா வெற்றினா ஒரு சிங்கிள் வாக்க கூட இப்போ ஸ்டாலின் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ இந்த இடத்துல விஜய் ஒரு அரசியல் என்ட்ரி இல்லாமல் இருந்தால்
எடப்பாடியோட இந்த கணக்கு சரின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் விஜய் ஒரு அரசியலில் என்ட்ரி ஆகிட்டார், அவர் ஒரு போட்டியாளராக இருக்கிறாரு. ஒருவேளை இந்த உள்கட்சி பிரச்சனையினால இவர் வந்து தன்னுடைய தலைமையை மட்டுமே கருதிட்டு இருந்தாருன்னா, நாளைக்கு திமுக வெர்சஸ் டிவிக்கேன்னு விஜய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? அதுதாங்க அவருக்கு இன்னும் வந்து அந்த நம்பிக்கைக்கு இன்னும் அவர் போகல. அது நம்ம ஊடகவியலாளர் நம்ம பேசுகிறோம் 2வது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு. அவர் வந்து இன்னும் பிரதான எதிர்க்கட்சி நாம தான், விஜய் வந்து 3வது இடத்துக்கு தான் போவார் அப்படி தான் அவர் நம்புகிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ செங்கோட்டையன் ஒரு ஆளால் வச்சு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு 2வது இடம் கிடைக்காதுன்னு நம்ம முடிவு பண்ணல, இல்லை முதலிடம் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணல. ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக அதிகமான அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதிமுக இந்த உள்கட்சி பிரச்சனைகளிலே இருந்துகிட்டு இருக்குது, விஜய் ஒரு பக்கம் அரசியல் களம் அப்படின்னும் போது ஸ்ட்ராங்காக அதிமுக ஒன்று முதல் இடத்துலையோ வெற்றி வாய்ப்புக்கான விஷயத்துலையோ அல்லது எதிர்க்கட்சி அந்த வரிசையில் ஏதாவது 2 இடத்துல ஒரு இடம் ஸ்ட்ராங்காக பிடிக்குமா? இல்லை அவங்க அதுலேயே இப்போ 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுலையே இப்போ பல தொகுதிகளில் சிக்கல் இருக்கதை நம்ம பழைய நேர்காணல்லே நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா சர்வே படி பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் விஜய் 2வது இடத்துக்கு வராது. அதனால தான் நம்ம சொன்னோம் 2வது இடத்துக்கு தாவேக்காவா அதிமுகவான்ற போட்டி பல தொகுதிகளில் இருக்குது அப்படின்னு பேசணும். முதலிடத்தை நோக்கின்ற போட்டி இல்லை. அது கரூர் சம்பவத்துக்கு பின்னால் விஜய்க்கான அந்த இடம் எப்படி இருக்குது? இல்லை அது நான் பண்ணல, பட் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள விசாரிக்கிறப்ப விஜய்க்கு எந்த விதத்துலையும் ஆதரவு குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அதே என்ன இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு 2ஆம் இடத்தை நோக்கி ஒரு போட்டி போடுற அந்தஸ்தில் இருக்கார். அவர் மேலே தப்பு அப்படின்னு அவர் குறையலை. அவருக்கு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது, அவரை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு பொதுமக்கள் வந்து பெரிய உற்சாகத்தோடு அவர் ஆதரிக்கவும் இல்லை. அதே 20% வாக்குகள் அந்த அடிப்படையில் ஒரு 18 to 22 அந்த ரேஞ்சில் அவர் ஓட்டு வாங்கிட்டு இருக்கதா களத்தில் இருக்க நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி கட்சியை ரொம்ப அழிச்சிட்டு வராது, அதிமுக இல்லை ஏடிஎம்கே இல்லை அது இடிஎம்கே அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா டிடிவி? உண்மைதான், அதான் சொல்கிறேன். இப்போ அதிமுக வெற்றி பெறணும்னு அந்த தொண்டர்களும் சரி பொதுமக்களே இப்போ திமுக வேண்டான்னு நினைக்கிற பொதுமக்கள், யாராவது வேற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற பொதுமக்கள், அவங்களே என்ன நினைக்கிறாங்க, என்னடா விஜய்க்கு போட்டாலும் விஜயும் ஜெயிக்க மாட்டான், அதிமுகவுக்கு போட்டால் அதிமுகவும் ஜெயிக்காதுன்றாங்க. இப்போ யாருக்கு போடுறதுன்ற தத்தளிப்பில் இருக்காங்க அவங்க. நான் சொல்கிறது திமுகவுக்கு எதிர் மனநிலையில் உள்ள வாக்காளர்கள். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைச்சா என்ன, இந்த செதறி போனவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வாங்கன்னு சொல்லி கட்டமைச்சு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கினா என்ன, ஏன் அவர் இந்த பிடிவாதம் பிடிக்கிறாரு அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திமுக அரசு வீழணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேற ஒரு கட்சி வலிமை அடையணும்னு நினைக்கிறாங்க. அந்த வலிமை எடப்பாடிக்கு இல்லைன்றதை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் கோவப்படுறாங்க. ஏங்க இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா என்னங்க அவருக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மக்களுக்கே ஒரு கோபம் இருக்குது. மக்களுக்கே அதான் சொல்கிறேன், அந்த எதிர்நிலையில் அதிமுக ஆன்டி இன்கம்பன்சி கொண்ட மனநிலை கொண்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு கோபம் வருது. இவர் என்னங்க இப்படி போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடுறாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பண்ணால் என்ன குறைஞ்சி போயிடுவார், என்ன இவர் உருவாக்கின கட்சியா, இவர் ஆரம்பித்த கட்சியா, யாரோ ஆரம்பித்து எப்படியோ காலில் விழுந்து இந்த பதவியை வாங்கிட்டாரு. வாங்கினோடனே கடைசி அந்த அம்மாவை வெளியேற்றி இந்த மாதிரி பெரிய துரோகம் விளைச்சிட்டு இந்த மாதிரி யாரையும் பக்கத்தில் சேர்க்காம கட்சி வீழ்ந்தாலும் பரவாயில்லன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு அப்படின்ற மனநிலையில் பேசுகிறாங்க. அது அவர் எடப்பாடிக்கு ஒரு பலவீனமான ஏன்னா திமுக ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் சொன்ன மாதிரி ஒரு மிருக பலத்தோட ராட்சச பலத்தோட அப்படின்னு அவரே வர்ணிச்சாரு. அப்படி பலம் இருக்க அவர் ஸ்டாலினே இன்னும் ஒரு வாக்கு கூட தாண்டிருந்து போயிடக்கூடாது. மேலும் யார் யார் வருவாங்க, தேமுதிக வருமா, ஓபிஎஸ் வருவாரா, டிடி வருவாரா, எல்லாரும் அரவணைச்சா எப்படி ஷீட் ஷேர் பண்ணுறது அப்படின்ற அளவில் பெருங்கணக்கு போட்டு, அதனால தான் ஓபிஎஸும் வலுவான எதிர்கட்சி இல்லாதனால திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல ஓபிஎஸும் இருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக அப்படிதான் இருக்காங்க. அவங்க நாளைக்கு திமுக போனாலும் ஆச்சரியப்படுறது. ஏன்னா சர்வைவல் அப்படின்ற ஒரு சர்வைவல் மட்டும் இல்லை, எடப்பாடியை பலவீனப்படுத்தணும், அவரை அழிக்கணும் அரசியலை விட்டுன்ற எண்ணம் திரு டிடிவி அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்குது. அவங்க 2 பேருமே அதில் சிந்தனை தான் இருக்காங்க. எடப்பாடியை அழிக்கணும் அட் எனி காஸ்ட். எங்களுக்கு இந்த தேர்தலில் அந்த போரில் எங்களுக்கு அதுதான் ரிசல்ட் வரணுன்றாரு. எடப்பாடி அழிந்தார் அப்படின்னு காதுக்குள்ளே கேட்கணும் அப்படின்றத அவங்க 2 நிலைப்பாடு. அதுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி திமுகவோட போகவும் அவங்க தயாராக இருக்கலாம். ஏன்னா அவங்க இவரை அழிக்கணுன்றதில் உறுதியாக இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கூட்டணிக்கு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஆட்சியே பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப எவ்வளவு உத்வேகத்தோடு இருக்கணும், எவ்வளோ விவேகத்தோடு இருக்கணும், எவ்வளோ விட்டு கொடுத்தல்களோடு இருக்கணும். அதெல்லாம் செய்யாமல் அவர் இன்னும் வீம்பு பிடிச்சிட்டு இருக்காருன்ற மனநிலை வெளியே பரவலாக பேசப்படுது. இப்போ திமுக அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டையனை நீக்கம் குறித்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது, எடப்பாடி பழனிசாமி கரையான் புற்று போல அதிமுகவை அரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார்.
இது வந்து ஒரு பாஜகவை வலுவாக்குறதுக்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார். அப்போ அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செய்யும் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது எடப்பாடியே அந்த வேலையை செய்கிறார் அப்படின்னு சேகர்பாபு சொல்கிறாரு. இப்போ பாஜகவை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா? இல்லை, பாஜக கூட்டணி தாங்க சொல்கிறேன். அவர் பாஜக கூட்டணியை கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் பண்ணியிருக்கணும். பட் அவருக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல. ஏன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறாரு, KA செங்கோட்டையன், OPS, டிடிவி இவங்க 3 பேரையும் சேர்த்தது நான்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுறாரு. இங்கே உண்மையிலேயே யார் அப்படி விமர்சனம் பண்ணா அண்ணாமலையை அதிமுக தெரியல. ஏன்னா அப்படி பெயரை சொல்றதுக்கு அச்சப்படக்கூடிய நபரும் அல்ல அண்ணாமலை. அதுல ஏன் இந்த ஒரு எங்க இந்த தடுமாற்றம் வருது அப்படின்றது தான் கேள்வி. அவர் வந்து இது வந்து ஒரு அவங்க தலைமைக்கு சொன்ன செய்தி மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாஜக தலைமைக்கு அவர் சொன்ன செய்தியா தான் தெரியுது. எதுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றாரு? ஆமா, நான் எப்படி இருப்பேங்க, நான் திடீர்னு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அமித்ஷா சொன்னாருன்னா பொறுமையா போறேன், திடீர்னு கிளம்பி போறேன்னா அந்த தனித்து ஒரு கட்சி தொடங்குறதுக்கான இல்லை இப்போ இந்த KA செங்கோட்டையன், டிடிவி, OPS அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வைத்திருக்கிறாரா? ஏன்னா ரசிகர் மன்றம்னு ஒன்று தொடங்கினாங்க, அப்புறம் கொடி அறிமுகம்னு அண்ணாமலை ரசிகர் மன்றம் கொடி அறிமுகம்னுச்சு, அப்புறம் அதோட அறிக்கையை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த எண்ணம் ஏதாவது ஒருவேளை அண்ணாமலைக்கு மேலோங்குதா? இல்லை, அப்படி ஒன்று இருக்கலாம். அவருக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கதான் பரவலாக பேசப்படுது. பல பேர் ஃபோன் பண்ணி நம்மள்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் அது உண்மை தானே, அப்படி தனியாக ஆரம்பிக்க போகிறாரே அப்படின்றது உண்மையான்னு கேட்குறாங்க. ஆனால் அவரோட நெருங்கி பழகிறவர்கள் அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அப்படி போனாலுமே அந்த வாக்கு வந்து பெருசாக அவரால் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய கணிப்பு இருக்குது. ஏன்னா அவர் பாஜகவுடைய ஒரு சிறந்த தலைவராக அறியப்பட்டவர், பாஜகவை வளர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர். பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கியோ அதுலேருந்து தான் வரும், அதை தாண்டி அவருக்கு வராது. அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜக முகமாக பார்க்கப்பட்டவர். அவர் அந்த தலைமைக்கு என்ன உணர்த்துறாரு, அதை எதற்காக காட்டுறாரு அப்படின்னா, ஒருவேளை அவருக்கு இதான் பொறுப்பு தர்றேன்னு சொல்லியிருக்கலாம். அதை தள்ளி போகலாம், நான் என்ன அடிப்படையில் எங்கே வந்து என்ன பொறுப்பில் நான் வந்து பேச அப்படின்னு சொல்லி கேட்டு தான் ஒரு கூட்டத்தை அவர் புறக்கணிச்சதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பொறுப்பில் இருக்கேன், எதுக்காக நான் வரணும், எனக்கு என்ன அங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவருக்கு ஒரு உரிய அவருக்கு எதிர்பார்த்த எல்லாம் அவருக்கு சொல்லப்பட்ட உரிய பொறுப்பு கொடுக்கப்படலையான்னு நமக்கு தெரியலை. அது காரணமாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவரை ரொம்ப வற்புறுத்தி அவரை வந்து அண்ணன் எடப்பாடி தலைமையில் முதலமைச்சராக்கி அந்த ஆட்சி அமைக்கணும்னு சொல்ல வைக்கிறாங்களோ அவருக்கு. ஏன்னா அதை பாஜகவில் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. மதுரை மீட்டிங்கில் கூட அவர் சொல்லுவார்னு எதிர்பார்ல. இத்தனைக்கும் பக்கத்தில் உட்காந்து RB உதயகுமாரை வச்சு பேசுகிறாரு, உட்காந்து ஒரு கலந்துரையாட வேண்டிய சந்தர்ப்பம் வருது. ஏன்னா அவரெல்லாம் இவர் லேகியம் வைக்கிறவர்னு விமர்சனம் பண்ணவர். அண்ணாமலைலாம் ஒரு ஆள் லேகியம் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, அந்த கடுமையான விமர்சனங்கள் அவர் மேலே வச்சவர். அப்படியெல்லாம் சமரசம் பண்ணி நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அதை பேச வச்சு தான் பேசுகிறாருன்ற விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவருக்கு ஒரு கடத்தில் ஒரு எரிச்சலாகி விரக்தியாகி தனக்கு உரிய பொறுப்பும் கொடுக்கப்படலை, ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு கொடுக்கப்படலை. இந்த கட்சி பின்னாடி இப்படியே நம்ம அதிமுகவுக்கு ஜாலரா போட்டுட்டு அவங்கள புகழ்ந்து பேசிட்டு போகணுமான்ற எண்ணம் இருந்திருக்கலாம். இல்லை அவருக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருப்பாங்க, அக்டோபருக்குள்ளே எதாவது பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த தேதி முடியுதுன்ற இதாக இருக்கலாம். அப்படி எது வேணாலும் இருக்கலாம்ல அரசியலில். அதனால் வந்து அப்படி தான் நம்ம யூகிக்க வேண்டி இருக்குது. சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி தான் யூகிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர் தனியாக போவாரா? ஏன்னா அந்த பிஜேபிக்குன்னு இருக்க வாக்கு வங்கிக்குள்ளே தான் இவர் எடுக்க முடியும். அதை தாண்டி இவருக்கு அடையாளம் கிடையாது. அவர் இந்துத்துவ அடையாளம் தான் அவருடைய அடையாளம். ஸோ அப்போ அவர் பிரித்தார்னா அதுலேருந்து கணிசமாக பிரிப்பார். அது பாஜகவை பலப்படுத்துமே ஒழிய அண்ணாமலையை ஓகோன்னு உயர்த்தி விடாது. இப்போ சேகர்பாபு சொல்லக்கூடிய மாதிரி தேர்தல் இந்த பிரச்சார யுத்தியில் ஏடிஎம்கேவை பாஜகவை வளர்க்கக்கூடிய வேலையை தான் எடப்பாடி பண்ணுறாருன்றது தேர்தல் பிரச்சாரங்களை எடுபடுமா? அது அவ்வளோவா எடுபடாது. ஏன்னா அவர் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சேர்த்துக்க சொல்லி எவ்வளோ வற்புறுத்தினாங்க, சேர்த்துக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கார். இவரை சேர்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை பாராட்டுறாங்க. பரவாயில்ல, என்ன தான் பிஜேபி எவ்வளோ மிரட்டியும் அண்ணன் எடப்பாடி வந்து அதை சேர்த்துக்கவே இல்லை அவங்கள அப்படின்னு பாராட்டுறாங்க. ரெண்டாவது, அண்ணாமலை அவ்வளோ பேசினவர் இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வரும்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நம்ம எல்லாரும் கடுமையாக உழைக்கணும்னு பேச ஆரம்பித்தார். ரொம்ப நம்மளை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தவரை பாருங்கள் கையை முறுக்கி பேச வச்சுட்டார் அண்ணன் அப்படின்னு அவரை சிலாகிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒன்று வந்து பிஜேபிக்கு அடிமையாக அந்தளவுக்கு இருக்கிற மாதிரியும் தெரியல. அவருக்கு சில பயங்கள் இருந்தால் இருக்கலாம், ஆனாலும் அதை வந்து வெளியே காட்டாமல் தான் நினச்சதை சாதிச்சுக்கிட்டு தான் அந்த கூட்டணியை ஓட்டுறாரு. அதனால் வந்து ஆனால் பொதுவாக நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை திமுக வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது பாஜகவிற்கு போகிற வாக்கு, நாளைக்கு அவங்க ஆட்சியில் வந்து இதை அழிச்சிட்டு உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாஜகவிற்கு தமிழகத்தில் இருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை வளர்க்குறதுக்கு திமுக நிச்சயமாக பிரச்சாரம் செய்யும்.
அது ஓரளவுக்கு வழக்கம் போல் எடுபடும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.